ஹலோ கைஸ், நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 19 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். 2026ல யாரு ஜெயிக்க போறா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நம்ம ரேவதிக்காக ஒரு பெரிய வீட்டை வாங்கி வச்சிருக்காரு. இத பார்த்துட்டு மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சகல ரேவதிக்கு இந்த வீடு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா வீட்டுக்கு வராரு. அப்பதான் ரேவதி அவங்க அக்கா கிட்ட, அக்கா, என் ஹஸ்பண்ட செம்மையா சர்ப்ரைஸ் பண்ணணும், அவர்கிட்ட வந்துட்டு பைக் இல்ல, சோ அவருக்கு பைக்கை கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்ப ஹீரோயின் நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா, அவரு வந்துட்டாரு, அவருக்கு இந்த விஷயத்த பத்தி தெரியக்கூடாது, சோ நம்ம அமைதியா இருப்போம் அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரிடி, இந்த சீக்ரெட்டான விஷயத்த பத்தி நாங்க யாரும் உன் புருஷன் கிட்ட சொல்ல மாட்டோம், உன் புருஷனுக்கு நீ எப்படி சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறியோ கொடுத்துக்கோ அப்படின்னு. ஹீரோயினும் சரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா மயில அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்ன 3 பேரும் ஏதோ ரகசியம் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது, நாங்க வந்ததோட எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, இங்க பாருங்க, எந்த ரகசியமும் நாங்க பேசிக்கல, மதிய சாப்பாட்டுக்கு என்ன ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப மயிலு சொல்றாரு, அப்படியா, சரி சரி ரேவதி, உனக்காக சகல அப்படின்னு சொல்ல வர, ஹீரோ டக்குன்னு மயிலை பார்த்து, இங்க பாருங்க, சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்ல, மயிலு சரிங்க சகலா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் கேக்குறாங்க, என்ன ஏதோ சொல்ல வந்தீங்க அப்புறம் அமைதியா இருக்கீங்க. மயிலு சொல்றாரு, இல்ல, உனக்காக சகல நிறைய பண்ணிருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஏன் எனக்கு தெரியாதா, அவர் எனக்காக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு, சோ அது என்னைக்குமே நான் மறக்க முடியாது அப்படின்ட்டு. அப்ப மயிலு சொல்றாரு, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவை பார்க்க ஹீரோ மறைக்கிறாரு. அதுக்கப்புறமா மயிலே நேரா ரோகிணிய பார்த்து, ரோகிணி, நாம ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போறோம்ல, சகல கூட எனக்கு லோன் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாருல, அந்த ஹோட்டலை நாளைக்கு திறக்க போறோம், நாளைக்கு பூஜை நடக்க போகுது. ரோஹிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னங்க, எனக்கு கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, நீங்க சொந்த முயற்சியில ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்ப அவரு சொல்றாரு, ஆமா ரோகிணி, அத்தை கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லணும். ரோகிணி சொல்றாங்க, அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னா அவங்க எப்படி இதை எடுத்துப்பாங்க அப்படின்னு தெரியலையே. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு புது விஷயம் ஆரம்பிக்கிறீங்க, இந்த புது விஷயத்துல அத்தியோட ஆசிர்வாதம் இருந்தா நல்லா இருக்கும், அதனால நீங்க அத்தை கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லுங்க, அத்தை கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லாம இருக்கிறது தப்பு. ரோகிணி சொல்றாங்க, சரி நாங்க சொல்றோம் அப்படின்ட்டு. அதே நேரம் ராஜா அந்த இடத்துக்கு வராரு. என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ வில்லு ஒட்டு கேட்டுக்கிட்டே நிக்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்ட்டு. அப்ப மயிலு சொல்றாரு, மாமா, சகல எனக்கு ஒரு லோன் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாருல்ல, அது ஓகே ஆயிருச்சு, இப்போ ஒரு ஹோட்டலையும் வாங்கியாச்சு, எல்லாமே சூப்பரா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு அந்த ஹோட்டலை ஓபன் பண்ண போறோம். அதான் சகல எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அவரால தானே நான் இந்த அளவுக்கு முன்னாடி வந்திருக்கேன், அதான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்றேன். அப்ப ராஜா சொல்றாரு, பெரிய மாப்பிள்ள, சின்ன மாப்பிள்ள வந்த பிறகு இந்த வீட்டுல எவ்வளவு நல்லது நடந்திருக்கு, அந்த வகையில உங்களுக்கும் ஒரு நல்லது நடந்திருக்கு, எனக்கு கேட்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா, இங்க பாருங்க, அவங்களுடைய சொந்த முயற்சியாலதான் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, நான் ஒன்னும் அவருக்கு காசு பணம் கொடுக்கல, ஜஸ்ட் கைடு மட்டும்தான் பண்ணேன், அவருக்கு எப்படி லோன் வாங்குறது, எப்படி இதெல்லாம் பண்றது அப்படிங்கறத மட்டும்தான் நான் சொன்னேன். அப்ப அவரு சொல்றாரு, இருந்தாலும் சகல, இந்த மாதிரி ஒருத்தவங்க சப்போர்ட் பண்றதுக்கு வேணும்ல, நீங்க அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்றீங்கல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அத்தை கிட்டே இந்த விஷயத்த பத்தி சொல்லணும்ல அப்படின்னு. இன்னொரு பக்கம் வில்லி இது எல்லாமே கேட்டுட்டு, ஓ அப்படியா, புதுசா ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்றீங்களா, இருக்கட்டும், உங்களுக்கு சரியான ஆப் இருக்கு அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் நேரா ரோகிணி கிட்ட, அக்கா, அவருக்காக நம்ம பைக் வாங்க போகணும், அவருக்கு தெரியாம போகணும், அதனால நம்ம 3 பேரும் கோவிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோமா. ரோகிணி சொல்றாங்க, இங்க பாருடி, என் புருஷன் இல்லாம எதுவும் பண்ண முடியாது, யாராவது ஒருத்தவங்க நமக்கு துணைக்கு வேணும், நம்ம கிட்ட வேற ஏதாவது பைக்கை கொடுத்து வித்துட்டா என்ன பண்றது, அதனால அவரை கூட்டிட்டு போவோமே. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அவரு என் புருஷன் கிட்ட சொல்லிட மாட்டாருல்ல இந்த சர்ப்ரைஸ பத்தி,
அப்ப ரோகிணி சொல்றாங்க, இங்க பாரு, அவரெல்லாம் சொல்ல மாட்டாரு, சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரி அப்படிங்கிறாங்க. ரோகிணி நேரா அவங்க புருஷனை பார்த்து, என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வரீங்களா அப்படின்னு சொல்ல அவரும் சரி ரோகு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து போறாங்க. அப்ப ரோகிணி சொல்றாங்க, என்னங்க ரேவதி அவ ஹஸ்பண்டுக்கு ஏதோ சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணுமா, பைக் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. ஸோ நாங்க 3 பேரும் போயிட்டு பைக் வாங்க முடியாது, நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், வரீங்களா, ஒரு நல்ல பைக்கை வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். அவரு சொல்றாரு, அப்படியா ரோகு, சகலையும் வந்துட்டு ரேவதிக்காக ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ரேவதியும் இதே மாதிரி யோசிச்சிருக்கா அப்படின்னா அவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. 2 பேரும் இதே மாதிரி கடைசி வரைக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறம் மயில சொல்றாரு, சரி நான் சகலை கிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லி எஸ்கேப் ஆகுறேன். அப்ப ரோகிணி சொல்றாங்க, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மயிலே நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, சகலை இது மாதிரி ரோகுக்கு கோவிலுக்கு போகணுமா, அவ மட்டும் தனியா போக கூடாதுல்ல, நான் போயிட்டு வரவா. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. அப்போ மயிலும் நம்ம ரோகும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க தங்கச்சியும் கிளம்பணும். அப்ப அவங்க 2 பேரும் அங்க இருந்து ஹீரோ கிட்ட, இந்த மாதிரி அவ ஃப்ரெண்ட பாக்கணுமா, நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். ஹீரோவும் சரி அப்படிங்கிறாரு. அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, இல்ல இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா இங்கே கிளம்பி போறாங்களே, வேற ஏதாவது பிளான் பண்ணுவாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. அப்ப மயில் என்ன பண்றாருன்னா, நேரா ஒரு கடைக்கு போறாங்க. அங்க போயிட்டு அதே இடத்துக்கு ரோகிணி தங்கச்சி எல்லாரும் வந்துடுறாங்க. அவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு போனதோட நம்ம மயில் சொல்றாரு, ரேவதி இந்த பைக் ரொம்ப சூப்பரா இருக்கும், இது கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அப்ப இதையே பை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக்கை வாங்குறாங்க. பைக்கை வாங்கிட்டு அதை கிஃப்ட் மாதிரி ரேப் பண்ணணும். அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாரு, அதெல்லாம் நீ எதுக்கும் கவலைப்படாத, சகலைக்கு எப்படி சர்ப்ரைஸா கொடுக்கறது அப்படின்னு எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு பைக்கை உள்ளார வச்சு 4 பக்கட்டும் ஒரு அட்டை மாதிரி வச்சு வெளியில அந்த பைக்கு தெரியாத மாதிரி கவர் பண்ணிடுறாங்க. மயிலு சொல்றாரு, இது ஓகேவா அப்படின்னு. ஹீரோயின் சொல்றாங்க, இது ரொம்பவே சூப்பரா இருக்கு, கண்டிப்பா அவர் இது என்ன அப்படின்னு கெஸ் பண்ணவே மாட்டாரு, நம்ம போய் நேரா அவரை கூட்டிட்டு அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல மயிலு சொல்றாரு, சரி வாங்க நேரா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு நேரா நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. அப்போ மயிலு சொல்றாரு, சகல ஒரு முக்கியமான விஷயம், ரேவதி இருக்கால, எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போனோம், அப்ப வரும் பொழுது ரேவதி காணாம போயிட்டா, எங்க போனான்னு தெரியல அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்றீங்க, ரேவதிய காணுமா, எங்க போனா, நீங்க கூட்டிட்டு போனீங்களா அப்படின்ட்டு. மயில சொல்றாரு, இல்ல சகல, சுவாதி தான் கூட்டிட்டு போனா, திடீர்னு சுவாதி போன் பண்ணி ரேவதிய காணும் அப்படின்னு சொல்றா, வாங்க சகல எங்க அப்படின்னு தேடுவோம். ஹீரோ சொல்றாரு, ஏற்கனவே இந்த சந்திரா ரொம்ப பெரிய பிரச்சனைய வீட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை அவங்களாலதான் ரேவதி காணாம போயிட்டாலோ, சரி வாங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்புறாங்க. அப்ப மயில என்ன சொல்றாருன்னா, சகல எனக்கு இந்த இடத்துலதான் ரேவதி இருப்பாளோ அப்படின்னு சந்தேகமா இருக்கு, வரீங்களா சகலா பாக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதை மூடி வச்சிருக்காங்க. அங்க நம்ம ஹீரோயின் நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ இங்க ஓடி போயிட்டு நேரா ரேவதிய பார்த்து, உன்னை காணோம் அப்படின்னு இவரு சொன்னாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு நாடகம் தான், உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, என்ன ரேவதி, கொஞ்ச நேரத்துல எனக்கு ரொம்ப நீ பயம் கொடுத்துட்ட, சரி எதுக்காக இந்த ஏற்பாடுகள் எல்லாம் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, இது மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றதுக்காக தான். அப்ப ஹீரோ கேக்குறாரு, என்ன விஷயம், அங்க என்ன இருக்கு அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அதுல உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அப்ப ஹீரோ கேக்குறாரு, சர்ப்ரைஸா, என்ன சர்ப்ரைஸ். ஹீரோயின் சொல்றாங்க, நீங்களே போயிட்டு ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போயிட்டு ஓபன் பண்ண சொல்றாங்க. நம்ம ஹீரோ அதை ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணதும் அதுல இருக்கிற பைக்கை பார்த்துட்டு ஹீரோவுக்கு செம்ம ஹாப்பி ஆகுது. இது என்ன பைக் மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா பைக் தான், உங்களுக்காக நான் கொண்டுட்டு வந்த சர்ப்ரைஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு.
அப்ப ஹீரோ சொல்றாரு, எனக்கு பிடிக்காமையா, இது வரைக்கும் நான் வந்து பைக் ஓட்டியிருக்கேன், பட் எனக்கு அது ஞாபகம் இல்ல, மறந்துட்டேன். எங்க அம்மா தான் கடைசியா எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பைக் ஓட்டவே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல. அப்ப மயிலு சொல்றாரு, என்ன சகல, பிடிச்சிருக்கு அப்படின்னு மட்டும் சொல்றீங்க, ஓட்டி காமிச்சா தானே நல்லா இருக்கும். அதுவும் எங்க வீட்டு பொண்ணு ரேவதிய பைக்ல பின்பக்கம் உட்கார வச்சு நீங்க ஓட்டுற அழகா நாங்க பாக்கணும்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா பைக்ல போய் ஏறாரு. ஹீரோயின் பைக்குக்கு பின்னாடி போய் உட்காடுறாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஹீரோயினுக்கும் செம ஹாப்பியா இருக்கு. அப்ப மயிலு சொல்றாரு, சகல ஜோடி பொருத்தம் ரொம்ப அருமையா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்ட்டு பைக் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க ஹீரோ கிட்ட, உங்களுக்கு இந்த பைக் பிடிச்சிருக்கா? ஹீரோ சொல்றாரு, எனக்கு பைக்கை விட நீ என் பைக்குக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்கேல, எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்ப ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து பைக்ல கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ரோகிணி சொல்றாங்க, என்னங்க இந்த சர்ப்ரைஸ் கண்டிப்பா ரேவதிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கார்த்திக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அப்ப மயிலு சொல்றாரு, ஆமா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, சகல ரேவதிக்கு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. ரேவதி எப்பயோ சொன்னாலாம், இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு பெரிய வீடு கட்டி நம்ம 2 பேரும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொன்னாலாம். உடனே சகல வந்துட்டு ரேவதிக்காக ஒரு பெரிய இடத்த வாங்கி அந்த இடத்துல மாளிகை மாதிரி ஒரு வீட்டை கட்டி வச்சிருக்காரு. அந்த கிஃப்ட ரேவதிக்கு இன்னும் 2-3 நாளையில கொடுக்க போறாரு. அதுக்குள்ளேயும் ரேவதி இவருக்கு சூப்பரான ஒரு கிஃப்டை ஏற்பாடு பண்ணிட்டான். 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நம்ம வீட்டுல உள்ள பிரச்சனைகள் எல்லாமே எப்போ முடியும், அம்மா வேற விவாகரத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதிகப்படியான நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, யாரு என்ன நினைச்சாலும் சரி, கண்டிப்பா நம்ம 2 பேரையுமே யாராலையுமே பிரிக்க முடியாது, அதனால நீ தைரியமா இரு, சரியா? ஹீரோயின் சொல்றாங்க, சரிங்க அப்படின்ட்டு. அப்புறமா 2 பேரும் சேர்ந்து பைக்ல போறாங்க வீட்டுக்கு. அப்ப வந்து வில்லி பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க, என்னடா இது, பைக்ல ஊர் சுத்திட்டு வர்றதுக்கு அக்கா கிட்ட உடனே போய் சொல்லணும் அப்படின்ட்டு நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, அக்கா அங்க பாருக்கா என்ன கூத்து நடக்குது அப்படின்னு, உன் பொண்ணு அந்த டிரைவர் பையன் கூட பைக்ல ஊர் சுத்திட்டு வரா, 2 பேருக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ற, ஆனா அவங்க 2 பேரும் இது எல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காம ஊர் சேர்த்துட்டு வராங்க பாரு அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னடி சொல்ற? வில்லி சொல்றாங்க, நீ வெளியில வந்து பாருக்கா அப்படின்னு கூட்டிட்டு வராங்க. வெளியில வந்து பார்த்தா அவங்க 2 பேரும் பைக்ல வர்றதை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. நேரா அவங்க பொண்ணுகிட்ட எங்கடி போயிட்டு வந்த அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, என்னம்மா கேக்குற, நானும் அவரும் வெளியில போயிட்டு வந்தோம், இதுல ஏதாவது தப்பு இருக்கா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே போயிட்டு வந்தோம் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கும் அந்த டிரைவர் பயலுக்கும் விவாகரத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணிருக்கேன், இந்த நேரத்துல நீ அவன் கூட போயிட்டு வர்றது தப்பு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா எங்க 2 பேருக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி வரப்போகுது, சோ நாங்க வந்துட்டு இந்த மாதிரி போயிட்டு வரதுல எந்த வித தப்பும் இல்ல. வில்லி சொல்றாங்க, 2 பேருக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணிருக்கமே அது தெரியாதா, இன்னும் 2 நாளையில கோர்ட்ல கேஸ் நடக்க போகுது, ரொம்ப ஓவரா பண்றாதீங்க அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அது இன்னும் முடிவு ஆகல அப்படின்ட்டு. சோ கண்டிப்பா இது பத்தின கதையா தான் இருக்கும் நெக்ஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அப்கமிங் ஸ்டோரிஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி தெரியுது, கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு, உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். என்னென்ன கிளிப்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு இதை எப்படி பை பண்றது அப்படிங்கறத பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.